ரெண்டு பேரும் விட மாட்டீங்க அவரை. எப்படி விடுவோம்? விடவே மாட்டீங்க போல இதை ரெண்டு பேரும். நாங்களாம் என்ன பண்ணுறதா? உங்க கூட தான் இருக்கிறான். நாங்கள் எப்போதும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்துக்குறோம். அவ்வளோதான். நாங்களா வந்து தொல்லை கொடுக்காம இருக்கிறோம்ல, அது சந்தோஷப்படும். நாங்களா வரணும்னு சொல்கிறோம். என்ன சவுண்டு ஓவரா வருது உங்க அத்தைக்கு? கேமரா பார்த்தாலும் வராது வாய்ஸு. இல்லை ஒரு 10 நாள் கூட்டின்னு போய் வச்சிருந்தாங்க. என்ன பிறந்ததுலேருந்து தூக்கி வளர்த்தோம், அப்பெல்லாம் நாங்கள் வச்சிருக்கல, இப்போ நான் விட்டோம். ஆமாவா? என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் அண்ணனுக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்கிற. இல்லைன்னா உங்கள் அண்ணன் பேசவே மாட்டார். மாற்றி மாற்றி என்ன வாய் அடிக்கிறாங்க பாருங்க ரெண்டு பேரும். ஒரு ஏமாந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்துட்டு நாங்க நம்ப மாட்டோம். வெளியே இருக்கிறாங்க நம்பினாலும் நம்புவாங்க. இங்க பாரு, நாங்க எப்படி நம்புறது? இங்க பாரு மாமா, இங்க பாரு, எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சா ரெண்டு பேரும் சொல்றாங்க. பிடிச்சிக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லிடுறது. சரி, நாளைக்கு வரீங்களா வீட்டுக்கு? என்ன கோழியா ஆடா முயலா? என்னோட விருப்பம். நாம தான் உனக்கு என்னோட விருப்பம் தான். பார்த்தீங்களா?